ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நார்த் இந்தியாவுல ஒரு பெரிய சமவெளியில முதன்முறையா ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அதுவரைக்கும் வாள்களோட சத்தத்தையும், யானைகளோட பிளறலையும் மட்டும் கேட்டு பழகுன ஒரு பெரிய படைகள் வந்து, திடீர்னு கண்ணுக்கு தெரியாத தூரத்துல இருந்து சீறி வந்த நெருப்பு பந்துகளால ஒரு நொடியில சிதறி போனாங்க. ம். அந்த நெருப்பு பந்துகள், நீங்க பானிபட் போர பத்தி பேசுறீங்கன்னு ரொம்ப தெளிவாவே புரியுது. ஏப்ரல் 21, 1526ல நடந்த முதலாம் பானிபட் போர். கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. அதேதான். இந்த 2026ஆம் ஆண்டோட அந்த போர் நடந்து சரியா 500 வருஷங்கள் நிறைவடையுது. நம்ப நம்ம கேட்கிற நேயர்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, உலக நடப்புங்களையும், போட்டித் தேர்வுகளுக்கு குறிப்பா டிஎன்பிஎஸ்சி மாரி எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்றவங்களுக்கும் இந்த மாரி ஈவெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்கள நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வரலாறு, அறிவியல், அப்புறம் ஸ்பேஸ்னு பல விஷயங்கள கனெக்ட் பண்ண போறோம். கண்டிப்பா. இது இத நாம வெறும் ஒரு பழங்கால போரா மட்டும் கடந்து போயிட முடியாது. பாபர் பயன்படுத்தின அந்த பீரங்கிகள், அதாவது ஆர்ட்டிலரி, அதிகாரமும் தொழில்நுட்பமும் எப்படி ஒண்ணோட ஒண்ணு பின்னி பணஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான முதல் வரலாற்று சான்றுன்னே சொல்லலாம். கொஞ்சம் பொறுங்க. இங்க எனக்கு ஒரு சின்ன டவுட். ஹிஸ்டரி படிக்கும்போது எனக்கு எப்பவுமே தோணும். அதாவது பாபர் பீரங்கிகளை யூஸ் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்தியால வெடிமருந்து இருந்துச்சே. சீனாலேருந்து வெடிமருந்து வந்த பிறகு இங்க நிறைய பேர் அதை பயன்படுத்தியிருக்காங்களே. ஆமா, பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ பாபரோட பீரங்கிகள் மட்டும் எப்படி அவ்ளோ பெரிய ஒரு ஒரு மாயாஜாலத்தை செஞ்சுச்சு? இத சில வரலாற்று ஆசிரியர்கள் ஏதோ கற்கால மனுஷன்கிட்ட ஸ்மார்ட் போனை கொடுத்த மாதிரி ரொம்ப பில்டப் பண்றாங்களோன்னு தோணுது. இல்ல இல்ல, அது மிகையான ஒப்பீடு கிடையாது. அதுல ஒரு நுட்பம் இருக்கு. அதாவது வெடிமருந்து வேற, களப்பீரங்கிகள் ஃபீல்ட் ஆர்ட்டிலரி வேற. ஓ, ரெண்டும் வேற வேறயா? ஆமா, பாபர் கொண்டு வந்தது வெறும் வெடிமருந்து மட்டும் அல்ல. அந்த பீரங்கிகளை வண்டிகள்ல வச்சு போர்க்களத்துல எந்த இடத்துக்கு தேவையோ அங்க வேகமா நகர்த்தி செல்ற ஒரு தந்திரத்தை அவர் யூஸ் பண்ணாரு. இப்ராஹிம் லோடி கிட்ட பாத்தீங்கன்னா 1,00,000 வீரர்களோ 1000 யானைகளும் இருந்துச்சு. ஆனா பாபர் கிட்ட இருந்தது வெறும் 12,000 பேர் தான். கரெக்ட். அந்த 12,000 பேரை வச்சுக்கிட்டு அந்த பீரங்கிகள் எழுப்புன காத பிளக்குற சத்தமும் நெருப்பும் லோடியோட யானைகளை மிரளச் செஞ்சிருச்சு. பயந்து போன அந்த யானைகள் தங்களோட சொந்த படையே மிதித்து கொண்டுடுச்சு. வாவ்! அதாவது டெக்னாலஜி, அந்த சத்தமே ஒரு சைக்கலாஜிக்கல் வெப்பனா மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. டிஎன்பிஎஸ்சி யூனிட் 4ல இந்திய வரலாறு படிக்கும்போது நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வெறும் கருவி இல்ல. அது எதிரியோட உளவியலையே உடைக்கிற ஒரு ஆயுதம். அந்த பீரங்கிங்கிற புது டெக்னாலஜி தான் டெல்லி சுல்தானியத்தை வீழ்த்தி முகலாய பேரரசுக்கு அடித்தளமிட்டது. சூப்பர். அப்போ ஒரு புது டெக்னாலஜி யார் கையில இருக்கோ, அவங்க தான் அடுத்த பல நூறு நூற்றாண்டுகளுக்கான விதிகளை எழுதுவாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. 16ஆம் நூற்றாண்டுல அந்த பீரங்கிகள் தான் அதிகாரத்தை தீர்மானிச்சுச்சு. கோட்டைகளை கட்டுனாங்க. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறிடுச்சுல்ல. இன்னைக்கு நம்ம பாதுகாப்பு இரும்புலயோ கல்லுலயோ இல்ல. அது கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் உலகத்துல இருக்கு. நிச்சயமா. இத பத்தி படிக்கும்போது தான் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது சிபிஐ, அவங்க சமீபத்துல அறிமுகப்படுத்தி இருக்க அபை அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பாட் பத்தின ஒரு நியூஸ் எனக்கு ஞாபகம் வருது. மிக சரியான கனெக்ஷன். அன்னைக்கு பீரங்கிகளை வச்சு கோட்டைகளை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு நம்ம அரசாங்கம் மக்களை பாதுகாக்க இந்த அபை ஏஐ மாதிரி தொழில்நுட்பங்களை வச்சு டிஜிட்டல் கோட்டைகளை கட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா, அந்த டிஜிட்டல் அஸ்மோசுடையர் பத்தி இப்போ ரொம்ப அடிக்கடி நியூஸ்ல பாக்குறோம். ஒரு சாதாரண ஆளுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வரும். எதிர்முனையில பேசுறவரு, நான் சிபிஐ அதிகாரி பேசுறேன். உங்க பார்சல்ல தப்பான பொருட்கள் இருந்துச்சு. உங்களை இப்ப டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம்னு மிரட்டுவாங்க. ஆமா, ஸ்கைப்லயும் வாட்ஸ்அப்லயும் போலீஸ் ட்ரெஸ்ல பேசி பயமுறுத்துவாங்க. அதான் சில போலியான சம்மன் நோட்டீஸ்கள் அனுப்பி மக்களோட பணத்தை லட்சக்கணக்குல சுருட்டிடுறாங்க. இப்போ சிபிஐ இந்த அபய் ஏஐ மூலமா இதை தடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு புரியாதது என்னன்னா, ஒரு சாதாரண சாட்பாட் எப்படி இவ்வளவு பெரிய மோசடி வலையை உடைக்க முடியும்? அது எப்படி ஆக்சுவலா வேலை செய்யுது? இது பேங்க் வெப்சைட்ல இருக்கிற மாதிரி, ஹாய், நான் உங்களுக்கு எப்படி உதவலாம்னு கேக்குற சாதாரண சாட்பாட் கிடையாது. அபை ஒரு ரொம்ப அட்வான்ஸ்ட் செயற்கை நுண்ணறிவு. அது எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருதுன்னு வச்சுப்போம். ஓகே. நீங்க அந்த நோட்டீஸ அபை ஏஐ கிட்ட அப்லோட் பண்ணீங்கன்னா, அது அந்த ஆவணத்தோட பேக்ரவுண்ட் டேட்டாவ, அதாவது மெட்டா டேட்டாவ உடனடியா பிரிச்சு ஆராயும்.
மெட்டா டேட்டாவா? அதாவது அந்த நோட்டீஸ்ல இருக்கிற சீலு, கையெழுத்து இதெல்லாம் ஒரிஜினலான்னு செக் பண்ணுமா? அது மட்டும் இல்ல, சிபிஐயோட உண்மையான டேட்டாபேஸ் கூட சில நொடிகள்ல கம்பேர் பண்ணி பார்க்கும். அந்த நோட்டீஸ்ல இருக்கிற கேஸ் நம்பர், அதிகாரியோட பேரு, அப்புறம் அதுல யூஸ் பண்ணியிருக்கிற சட்ட ரீதியான வார்த்தைகள், இது எல்லாம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP மூலமா அலசும். ஓஹோ! என்னன்னா, மோசடி செய்றவங்க பெரும்பாலும் உண்மையான அரசு ஆவணங்கள்ல இருக்கிற அதே மொழியை பயன்படுத்த மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு கிராமர் மிஸ்டேக்கோ இல்ல ஃபார்மேட் தப்போ இருக்கும். அத மனுஷ கண்களால அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அபைக்கு அது சில வினாடி வேலை. உடனே இது 100% ஃபேக், நீங்க ஏமாற்றப்படுறீங்கன்னு உங்களை அலர்ட் பண்ணிடும். வாவ்! இது உண்மையாவே ஒரு டிஜிட்டல் போலீஸ் தான். குற்றவாளிகள் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மக்களை ஏமாத்தும் போது அரசாங்கம் அதே டெக்னாலஜியை இன்னும் சொல்லப்போனா அதை விட ஒரு படி மேல போய் அவங்கள தடுக்குது. ஆனா இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? நாம இவ்வளவு அதிநவீன AI டெக்னாலஜி பத்தி பேசுறோம். இதையெல்லாம் பாசிபிள் ஆக்கணும்னா நமக்கு பேசிக்கா தேவை அதிவேக இன்டர்நெட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தானே. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்லையே. ஆனா அந்த டெலிகாம் கட்டமைப்புக்கான கருவிகள் எல்லாமே நாம பெரும்பாலும் வெளிநாடுகள்ல இருந்து தானே இம்போர்ட் பண்றோம். நம்ம டேட்டா நம்ம நாட்டுக்குள்ளேயே சேஃபா இருக்கணும்னா நம்ம தொலைத்தொடர்பு துறையே தற்சார்பாயணுமே. கரெக்ட். இதுக்காகத்தான் மத்திய அரசு TDIP திட்டத்தை, அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது மூலமா இந்தியா உலக அளவுல டெலிகாம் ஸ்டாண்டர்ட்ஸையே உருவாக்க போதாம். இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? நாம எப்பவுமே எரிக்சன், நோக்கியா மாதிரி கம்பெனிகள் கிட்ட இருந்து டெக்னாலஜியை வாங்குற ஒரு கன்சியூமர் நாடு தானே. நாம எப்படி திடீர்னு ரூல் மேக்கரா மாற முடியும்? நீங்க கேக்குறது மிக முக்கியமான ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். நிறைய வருஷங்களா நாம அப்படித்தான் இருந்தோங்கிறது உண்மைதான். ஆனா இந்த TDIP ஸ்கீம் அது எப்படி மாத்தப் போகுதுங்கிற சீக்ரெட் வந்து அந்த தரநிலைகளை உருவாக்குதல், செட்டிங் தி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறதுல தான் அடங்கியிருக்கு. ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்குறதா? புரியலையே. இப்போ உதாரணத்துக்கு உலகத்துக்கு அடுத்து 6G டெக்னாலஜி வரப்போகுதுன்னு வச்சுப்போம். இதுக்கான அலைவரிசை எப்படி இருக்கணும், டிவைசஸ் எல்லாம் என்ன மொழியில ஒன்றோட ஒன்று பேசிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை விதிகளை, பேட்டன்ஸை எந்த நாடு முதல்ல உருவாக்குதோ அந்த நாடு தான் உலக டெலிகாம் மார்க்கெட்டே கண்ட்ரோல் பண்ணும். ஓ, இப்ப புரியுது. அதாவது ரயில் தண்டவாளங்களை நாமே அமைச்சிட்டா உலகம் முழுக்க இருக்கிற கம்பெனிகள் அந்த தண்டவாளத்துக்கு ஏத்த ரயில்களை தான் தயாரிச்சாகணும், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. மிகச்சரியான உதாரணம். இந்த TDIP திட்டம் அதைத்தான் செய்யுது. நம்மொரு கம்பெனிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் கோடிக்கணக்கில் ஃபண்ட் கொடுத்து அந்த தண்டவாளங்களை, அதாவது டெக்னாலஜி ஸ்டாண்டர்ட்ஸை அவங்கள உருவாக்க சொல்றாங்க. செம ஸ்ட்ராட்டஜி இது. ஆமா. ஒருவேளை இந்தியா 6Gக்கான ஒரு முக்கிய ஸ்டாண்டர்டை உலகளவுல பதிவு செஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் ஆப்பிள் கம்பெனியா இருந்தாலும் சரி, சாம்சங்கா இருந்தாலும் சரி, அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றதுக்கு இந்தியாவுக்கு ராயல்டி கட்டணும். வாவ்! இது சும்மா செல்போன் டவர் நடுற ஸ்கீம் இல்ல. இது மொத்த உலக பொருளாதார விதிகளையும் நமக்கு சாதகமா திருப்பின ஒரு பெரிய கேம் சேஞ்சர். ஒரு கன்சியூமர் மார்க்கெட்டா மட்டும் இருந்த ஒரு நாடு இப்ப டெக்னாலஜியை எக்ஸ்போர்ட் பண்ற நாடா மாறுறதுக்கான ஒரு பெரிய ஸ்டெப் இது. சரி, நாம டிஜிட்டல் உலகத்திலயும் எக்கனாமிக்ஸ்லயும் இவ்ளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த டிஜிட்டல் கோட்டைகள் எல்லாமே நாம எதோட மேல கிட்டிட்டு இருக்கோம்? நம்ம பூமியோட மேல தான். எக்ஸாக்ட்லி. நம்ம இயற்கைய, நம்ம நிலப்பரப்ப பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் முன்ன விட இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சுல. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்பவுமே வளர்ச்சி, டெவலப்மெண்ட்னு வரும்போது நாம இயற்கைய ஒரு விளைபொருளா தான் பாக்குறோம். ஆனா அதையும் தாண்டி ஒரு பெரிய ஈகோசிஸ்டம், சுற்றுச்சூழல் வலையமைப்பு நம்மள சுத்தி இயங்கிட்டு இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல அலிகார் மாவட்டத்துல இருக்கிற ஷேக்கா ஜீல் அப்படிங்கிற ஒரு நன்னீர் ஏரிய இந்தியாவோட 99வது ராம்சர் தலமா அறிவிச்சிருக்காங்க. ஆமா, நான் இத பத்தி நியூஸ்ல படிச்சேன். எக்ஸாம்ஸ்க்கும் இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி. இது சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே, மத்திய ஆசிய பறவைகள் பாதையில அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, இப்ப நாம லாங் டிரைவ் போகும்போது வண்டியை நிறுத்தி டீ குடிக்க, ரெஸ்ட் எடுக்க ஒரு ஹைவே ரெஸ்ட் ஸ்டாப் தேடுவோம்ல, அது மாதிரி இந்த வெளிநாட்டு பறவைகளுக்கு இந்த ஏரி ஒரு பெரிய ஹைவே ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி செயல்படுதா? நீங்க சொல்றது ரொம்ப சிம்பிளான நல்ல உதாரணம் தான். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற பயாலஜிக்கல் நெசசிட்டி, உயிரியல் கட்டாயம் உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். அப்படியா? என்ன கட்டாயம் அது? ஆர்டிக் பெருங்கடல்ல ஆரம்பிச்சு சைபீரியா வழியா இந்திய பெருங்கடல் வரைக்கும் கிட்டத்தட்ட பல 1000 கிலோமீட்டர்கள் இந்த பறவைகள் வலச போகுது. இவ்வளவு தூரம் தொடர்ந்து பறக்கும்போது ஒரு பறவை அதோட உடல் எடையில கிட்டத்தட்ட பாதியை இழந்துடும். பாதியா? அரை எடையை இழந்துடுமா? வாவ்! ஆமா,
அந்த பறவைகளுக்கு தசைச்சோர்வும் எனர்ஜி லாஸும் உச்சகட்டத்துல இருக்கும். அதாவது அடுத்த கட்ட பயணத்தை தொடர அவற்றுக்கு உடனடியா ஒரு ஃபியூவல், ஒரு எரிபொருள் தேவை. கரெக்டா புடிச்சிங்க. அந்த எரிபொருள் தான் இந்த ஷேக்கா ஜீல் மாதிரி வெட்லெண்ட்ஸ், ஈரநிலங்கள். ஒருவேளை இந்த ஏரி வறண்டு போனாலோ இல்ல நாம பில்டிங் கட்டுறோம்னு ஆக்கிரமிச்சு அழிச்சிட்டாலோ அந்த பறவைகளால அவங்களோட இலக்கு அடையவே முடியாது. நடுவானையிலேயே சுருண்டு விழுந்துடுமா? ஆமா, இறந்துடும். இது ஒரு ஏரியோட அழிவு மட்டும் இல்ல, பல ஆயிரம் வருஷமா தொடர்ற ஒரு பறவை இனத்தோட வலசை பாதையே கட் பண்ணி அந்த இனத்தையே அழிச்சிடுற ஆபத்து இதுல இருக்கு. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா மனுஷங்க போட்ட எல்லைகள் இந்த பறவைகளுக்கு தெரியாது இல்ல. அதனாலதான் இது இன்டர்நேஷனல் லெவல்ல பாதுகாக்கிறதுக்கு ராம்சர் தலம்ங்கிற அந்த டேக் கொடுக்கறாங்க, கரெக்டா? ஆமா, ராம்சர் தளம்ங்கிற முத்திரை கிடைச்சிருச்சுன்னா அந்த ஏரி யூபிக்கோ இந்தியாவுக்கோ மட்டும் சொந்தம் கிடையாது. அது குளோபல் பயோடைவர்சிட்டி, உலகளாவிய பல்லுயிர் பாதுகாப்போட ஒரு சர்வதேச சொத்தா மாறிடும். அதை பாதுகாக்கிறதுக்கான இன்டர்நேஷனல் ஃபண்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சட்ட விதிகளும் அமலுக்கு வந்துடும். இயற்கையோட சங்கிலில ஒரு சின்ன கண்ணி அருந்தாலும் மொத்த சங்கிலியும் அருந்துடுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாடம். கண்டிப்பா. பூமியில நம்ம இப்படி ரிசோர்சஸ வளங்களை போராகி பாதுகாத்துட்டு இருக்கோம். ஏன்னா பூமியில வளங்கள் லிமிட்டட்னு நமக்கு தெரியும். என்றைக்காவது ஒரு நாள் இந்த இயற்கை வளங்களும் தாதுக்களும் தீர்ந்து போயிடும். அதனாலதான் இப்போ உலக நாடுகளோட பார்வை வானத்தை நோக்கி திரும்பியிருக்கா. 100%. பூமியோட எல்லைகள் முடியிற இடத்துல தான் விண்வெளியோட சாத்தியங்கள் தொடங்குது. அதுலயும் குறிப்பா நிலவு. நிலவுங்கிறது இன்னைக்கு வெறும் ராத்திரியில வெளிச்சம் தர்ற ஒரு துணைக்கோள் மட்டும் கிடையாது. அது எதிர்கால மனித குலத்தோட மிகப்பெரிய சுரங்கம். ஒரு நிமிஷம், சுரங்கமா? ஓ, நீங்க அந்த நிலவுல இருந்து எடுத்துட்டு வந்த புது கனிமத்தை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். அதாவது சீன ஆராய்ச்சியாளர்கள் ரீசெண்டா நிலவில் இருந்து கொண்டு வரப்பட்ட விண்கற்களை ரிசர்ச் பண்ணி ஒரு புது கனிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சீரியம் மக்னீசியம் சேஞ்சைட். இது நிலவுல கண்டுபிடிக்கப்பட்ட 11வது புது கனிமம். இந்த கனிமம் எதிர்காலத்துல ஹை எஃபிஷியன்சி எல்இடி, உயர் திறன் கொண்ட எல்இடி பல்ப் தயாரிப்புல பெரிய புரட்சியை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. அதான் எனக்கு இதுல ஒரு ஆழமான லாஜிக் இடிக்குது. என்ன லாஜிக் சொல்லுங்க? வீடுகள்ல நாம யூஸ் பண்ற எல்இடி விளக்குகளோட திறனை அதிகரிக்கணுங்கிறதுக்காக பல 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ராக்கெட் அனுப்பி நிலவிலிருந்து கல்லை வெட்டி எடுத்துட்டு வந்து பல்பு தயாரிக்க போறாங்களா? இது கேட்கவே கொஞ்சம் அபத்தமா, ஒரு மாதிரி காஸ்ட் பெனிஃபிட் செட் ஆகாத மாதிரி இருக்கு. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். மேலோட்டமா பாக்கும்போது நிலவுலேந்து கல்லை எடுத்துட்டு வந்து இங்க பல்ப் செய்யறது ஒரு முட்டாள்தனமா தான் தோணும். ஆனா சயின்டிபிக் ரிசர்ச் அப்படி வேலை செய்யாது. சயின்டிஸ்ட் நிலவுலேந்து கிலோ கணக்குல அந்த தாதுக்களை அள்ளிட்டு வர போறதில்ல. அவங்க செய்யறதே வேற. அப்புறம் என்ன பண்றாங்க? அந்த கனிமத்தோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணுக்கட்டமைப்ப அவங்க ரொம்ப மைக்ரோஸ்கோபிக்கா ஆராயறாங்க. சீரியம் மாதிரி ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் பூமியில ரொம்ப கம்மி. ஆனா நிலவோட இந்த கனிமத்துல அது ஒரு ரொம்ப யுனிக்கான தனித்துவமான கட்டமைப்புல இணைஞ்சிருக்கு. ஓ, அந்த தனித்துவமான கட்டமைப்பு தான் இந்த எல்இடியோட எஃபிஷியன்சியை அதிகரிக்குதா? அது எப்படின்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு சாதாரண விளக்கு எரியும் போது அது வெளிச்சத்தை விட அதிகமா ஹீட்டை தான் வெளியிடுது. அதாவது நாம கொடுக்கிற கரண்ட் பெரும்பளவுல வெப்பமா வீணாகுது. ஆனா இந்த சீரியம் மெக்னீசியம் சேஞ்சசைட் கனிமத்தோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்களோட பாதையை ரொம்ப துல்லியமா மாத்தி அமைக்குது. இதனால கரண்ட் கொஞ்சம் கூட சிதறாம வெப்பமா வீணாகாம அப்படியே 100% தூய்மையான ஒளியா லைட்டா மாறுது. வாவ்! இந்த நுட்பத்தை சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதே அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை அவங்க பூமியில இருக்கிற லேப்லயே செயற்கையா சிந்தசைஸ் பண்ணிட முடியும். ஆஹா, செம்ம! அப்போ நிலவுல இருந்து நாம ஐடியாஸை மட்டும்தான் இம்போர்ட் பண்ண போறோம், கற்களை இல்ல. இது நீங்க விளக்குன விதம் நிஜமாவே அற்புதம். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல நாம நிலவுலயே ஒரு லூனார் பேஸ் செட் பண்ணிட்டா அங்கேயே இந்த தாதுகளை வச்சு நமக்கு தேவையான அதிநவீன விளக்குகளை தயாரிச்சுக்கலாம், கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மனுஷகுலம் இன்னைக்கு எனர்ஜியை சேவ் பண்ண ரொம்ப போராடிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு பெரிய தீர்வை 3,84,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பாறையிலிருந்து நாம கண்டுபிடிக்கிறோம்னா அது மனித அறிவோட ஒரு உச்சகட்ட பாய்ச்சல் தானே. உண்மையாவே இது ஒரு வியக்க வைக்கிற பாய்ச்சல் தான். அப்படியே கொஞ்சம் நாம இன்னைக்கு டிராவல் பண்ணி வந்த பாதையை திரும்பி பாருங்களேன். 1526ல பானிபட் போரோட பீரங்கிகள் எப்படி ஒரு நாட்டோட ஹிஸ்டரியை மாத்துச்சுன்னு ஆரம்பிச்சோம். ஆமா. அப்புறம் கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் எதிரிகளை வீழ்த்த சிபிஐ கொண்டு வந்த அபை ஏஐ பத்தி பேசணும். அதுல இருந்து
டெலிகாம்ல ரூல்ஸை கிரியேட் பண்ணி குளோபல் எக்கனாமிக்ஸை ஆளப்போற டிடிஐபி திட்டத்துக்கு வந்தோம். அப்புறம் பலாயிரம் மைல் கடந்து வர்ற பறவைகளுக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பா இருக்கிற 99வது ராம்சர் தளம் ஷேகா ஜீல் பத்தி பார்த்தோம். ஃபைனலா எனர்ஜி பிரச்சனைக்கு தீர்வா நிலவுல கண்டுபிடிச்ச சீரியம் மெக்னீசியம் சேஞ்சஸைட் வரைக்கும் வந்து நிக்கிறோம். சம்பந்தமே இல்லாத இவ்வளோ விஷயங்களை எப்படி நம்ம ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி பார்க்கறோம்? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மாஸ்டர் கீ தாங்க இருக்கு. அதுதான் தேடலும் ஆழமான வாசிப்பும். இந்த தகவல்களை நீங்க எக்ஸாம்காக தனித்தனியா மனப்பாடம் பண்ணீங்கன்னா அது வெறும் நியூஸா மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும், கொஞ்ச நாள்ல மறந்துரும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஏன் எப்படிங்கிற காரணங்களை தேடி படிக்கும்போது தான் நமக்கு இந்த உலகத்தோட பெரிய படம், பிகர் பிக்சர் ரொம்ப தெளிவா புரியும். வாசிப்பு பத்தி நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான டைமிங். ஏன்னா ஏப்ரல் 23ஆம் தேதியை யுனெஸ்கோ அமைப்பு உலக புத்தக தினமா கொண்டாடுது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த 2026ஆம் வருஷத்துக்கு ஒரு ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி? இந்த வருஷத்தை தேசிய வாசிப்பு ஆண்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதுலயும் அதோட தீம், கருப்பொருள் என்னன்னா மகிழ்ச்சிக்காக வாசித்தல். நாம எதை படிச்சாலும் அதை ஒரு டியூட்டிக்காகவோ மார்க் வாங்கணுங்கிறதுக்காகவோ படிக்காம அந்த நாலேஜ் கெயின் பண்றதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யத்துக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக படிச்சா அது லைஃப் லாங் மறக்காது. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சமூகத்து மேல அக்கறை கொண்ட ஒரு சாதாரண சிட்டிசனா இருந்தாலும் சரி, அறிவை தேடுறது ஒருபோதும் ஒரு சுமையா இருக்கக்கூடாது. அது ஒரு சாகச பயணமா இருக்கணும். சூப்பர். நம்ம நேயர்களுக்கான ஒரு சின்ன ரீகேப். பானிபட் போரோட 500வது ஆண்டு, சிபிஐயோட அபய் ஏஐ, இந்தியாவுக்கான டிடிஐபி டெலிகாம் திட்டம், 99வது ராம்சர் தளமான ஷேகா ஜீல், அப்புறம் நிலவோட புது கனிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். பைனலா இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நாம ஸ்டார்டிங்ல பேசின அந்த பானிபட் பீரங்கிகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த டெக்னாலஜி வரலாற்றையே மாத்திருச்சுன்னு இன்னைக்கு நாம ஆச்சரியமா படிக்கிறோம். ஒருவேளை இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு, அதாவது 2526ஆம் ஆண்டோட உலக புத்தக தினத்துல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம காலத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? இன்ட்ரெஸ்டிங். நாம இன்னைக்கு ஒருவித பயத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் நிலவிலிருந்து எடுக்கிற சயின்ஸ் அறிவையும் அவங்க தங்களோட காலத்தோட பீரங்கிகளா, அதாவது மனித குலத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன மாபெரும் மைல்கற்களான படிப்பாங்க இல்லையா? நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது ஏதோ ஒரு சாதாரண காலகட்டம் இல்ல, ஒரு பிரம்மாண்டமான புது வரலாற்றோட முதல் அத்தியாயத்துல நீங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாவ், என்ன அறியாமலே எனக்கு புல்லரிக்குது. நாம ஹிஸ்டரிய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அந்த ஹிஸ்டரி உருவாக்கப்படுற கணத்துல ஒரு சாட்சியாகவும் இருக்கும்ங்கிற அந்த சிந்தனை ரொம்ப அபாரமானது. இந்த ஒரு டீப்பான தாட்டோட உங்களை நாங்க இன்னைக்கு விட்டு செல்றோம். தொடர்ந்து கேள்விகளை கேளுங்க, மகிழ்ச்சிக்காக வாசிங்க. உங்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அறிவு பயணத்தில் சந்திக்கிறோம்.